பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தினாலே நான் ஜீவனோடு இருந்து இந்த சத்திய வார்த்தைகளை உங்களோடு பேச அவருடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததற்காய் தேவனை நான் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய மகிமுள்ள கரம் என்னை தாங்கினதற்காய் அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நாளையும் கூட அவருடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை தியானிக்க நாம் எடுத்துக்கொண்ட இந்த மகிமையான நேரத்துக்காய் தேவனை ஸ்தோத்திரிப்போம். நாளிலே எத்தனையோ விதமான மக்கள் வேதனையோடும் துக்கத்தோடும் துயரத்தோடும் சஞ்சலத்தோடும் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் நமக்கோ கர்த்தருடைய கிருபை இருக்கிறபடியினால்தான் நாம் ஆசீர்வாதமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்ந்திட அவருடைய இரக்கம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. நாம் பார்க்கிற மனிதர்களை நினைத்து பார்ப்போம். எத்தனையோ விதமான கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள், வியாகுலங்கள், சஞ்சலங்கள், போராட்டங்கள், அவமானங்கள், விபத்துகள் நேரிட்டு பலவிதமான சிக்கலுக்குள்ளே அகப்பட்டு அவதிப்படுகிறதை நாம் காண்கின்றோம் அல்லவா? அப்படி கர்த்தர் நம்மை வைக்காதபடி அவருடைய மகிமுள்ள கரங்களினாலே நம்மளை மூடி மறைத்து பாதுகாத்து ரட்சித்த தேவனை நாம் எவ்வளவு ஸ்தோத்திரிக்க வேண்டும், எவ்வளவாய் துதிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைவில் வையுங்கள். ஒருவேளை நமக்கு கஷ்டங்கள், வேதனைகள், வியாதிகள் வந்திருக்கலாம். ஆனால் அவைகள் நம்முடைய இருதயத்தை சஞ்சலப்படுத்தினாலும் கூட கொஞ்ச காலம் மாத்திரமே கர்த்தர் அதை நமக்கு அனுமதிப்பார். ஏனென்றால் அவரை நாம் அண்டிக் கொள்ள வேண்டும், அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். என் தேவனே, இந்த விதமான பிரச்சனைகளிலிருந்து, வேதனைகளிலிருந்து, துக்கங்களிலிருந்து எனக்கு விடுதலை கொடும் என்று நாம் கேட்கும்போது சடுதியாய் கர்த்தர் மனமிறங்கி நம்முடைய உபத்திரவங்களெல்லாம் அவரை எடுத்து போட்டு நிம்மதியும் சமாதானத்தையும் சுகத்தையும் கொடுத்து காத்து ரட்சிக்கிற தேவனை நாம் நன்றி இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்க வேண்டும் அல்லவா? அவரை நாம் எப்பொழுதுமே மறந்திடாதபடி நாம் எழுந்தாலும் அமர்ந்தாலும் நடந்தாலும் படுத்தாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னை தாங்குகிறார், என்னை வழிநடத்துகிறார், என்னை பாதுகாக்கிறார் என்ற நினைவோடு நாம் வாழும்போது சத்ருவாகி பிசாசு நமக்கு துக்கம் நேரிடும்படியான தீங்கை கொண்டு வந்தாலும் அவன் வெட்கப்பட்டு ஓட கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். அதற்காய் தேவனை ஸ்தோத்திரிப்போம். சரி, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்ன என்று பார்ப்போமா? லூக்கா 18ஆம் அதிகாரம் 13வது வசனம். தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஒரு மனிதன் கூப்பிடுகிறார், ஆண்டவரே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று. நாமும் கூட தேவனை நோக்கி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது, இயேசுப்பா, நான் ஒரு பாவி, என் பாவத்தை மன்னித்து என்மேல் மனமிறங்கி எனக்கு கிருபை காட்டும் என்று நாம் வேண்டிக் கொள்ள ஆயத்தப்படுவோம். நம் பாவங்களை நாம் அறிக்கை செய்யும் பொழுது ஒரு புது சிருஷ்டியாக கர்த்தர் அவருடைய இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தி பாதுகாக்கிறார். அவருடைய வல்லமை எவ்வளவு பெரியது! அவருடைய தயவுக்கு அளவே இல்லை. அப்படியாக என் தேவனே, இம்மட்டும் உம்முடைய கிருபை என்னோடு இருக்கிறது என்று அவரை நாம் நினைக்க வேண்டும். ஒருவேளை பாவத்தினாலே நமக்கு வியாதி வந்திருக்கலாம், வேதனைகள், தீங்குகள், துக்கங்கள், துயரங்கள் நேரிட்டு இருக்கலாம்.
அவைகளை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். தேவனே, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செய்தனால்தான் எனக்கு இந்த உபத்திரவம் நேரிட்டது என்று அறிந்து அவரை நோக்கி பாவ அறிக்கை செய்து என்மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே என்று அவரை நாம் துதிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய கரம் நம்மளை தாங்குகிறதல்லவா? அவருடைய மகிமுள்ள கரங்களினாலே நம்மளை ஏந்தி பரிசுத்தப்படுத்தி பாதுகாக்கிறார். அப்படி பரிசுத்தப்படுத்தி பாதுகாக்கிற தேவன் நம்மளை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். அவரிடத்திலே பாவ அறிக்கை செய்யும் பொழுது அவர் நம்மேல் கிருபையாயிருந்து நம் பாவத்தை நீக்கிவிட்டார் என்ற விசுவாசத்தின் நம்பிக்கையோடு நீங்கள் வாழும் பொழுது உங்களுக்கு பரிபூரணமான ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவரை நாம் அண்டிக் கொள்ள வேண்டும். நாம் பாவத்தை கண்டு அஞ்ச வேண்டும். ஐயோ, இந்த பாவத்தை செய்தால், இந்த வார்த்தைகளை பேசினால் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமாய் இருக்குமே, நாமும் அவருக்கு அருவருக்கக்கூடிய மகனாக காணப்படுவோமே என்ற பயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். தெய்வ பயம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அசுத்த ஆவி நம்மளை கண்டு பயந்து ஓடும். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்மை அந்த பிசாசு தொடாதபடி அவருடைய வல்லமை நம்மளை சுற்றிலும் வேலி அடித்து பாதுகாத்து ரட்சித்துக் கொள்ளும். இதை நீங்கள் மனதில் வைத்து கர்த்தருக்கு சித்தமானபடி பிரியமானபடி வாழ்ந்திட எப்பொழுதும் அவருடைய நினைவாய் இருக்கும் பொழுது அவருடைய மகிமுள்ள கரங்களினாலே நீங்களும் உங்கள் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக. அவருடைய மகிமுள்ள கரம் அவர்களை ஏந்தி கொள்ளும். அவர் உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்ற விசுவாசத்தின் நம்பிக்கையினாலே தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று உங்களை தாழ்த்தி கர்த்தரிடத்திலே ஜெபிக்கும் பொழுது எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் உங்களை வந்து சேரும். அது மாத்திரமல்ல, நீடித்த ஆயுள் நாட்களையும் கொடுத்து நீங்கள் வேண்டிக் கொள்ளுவதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாகவே அவர் உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்தி உங்களை மகிமையினாலே நிரப்பி காத்து ரட்சித்துக் கொள்வார். விசுவாசிப்பீர்களா? தேவனே, உம்முடைய கிருபையுள்ள கரம் தாங்கி என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதித்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் என்று எப்பொழுதும் அவரை துதிக்கிறவர்களாக இந்நாள் முதற்கொண்டு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். புதியதொரு ஆசீர்வாதத்தை இந்த பிறந்த நாளையும் திருமண நாளிலும் கொடுத்து உங்களை மகிமைப்படுத்துவார். கிறிஸ்துவுக்கே சதா காலங்களிலும் துதி உண்டாவதாக. ஆமேன்.